வணக்கம் மக்களே. நேரம் பார்த்து விளாசும் டிடிவி தினகரன் துரோகம் செய்தது யார்? எடப்பாடி பழனிசாமிக்கு குறும்படம் போட்ட டிடிவி தினகரன். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவுக்குள்ளேயே உட்கட்சி நிகழ்ச்சிகள் தீவிரமாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிராக அவர் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இதையடுத்து இன்று திருச்சியில் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தனக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியின் ஒரு பழைய வீடியோவை ப்ராஜெக்டில் காட்டி அதில் பழனிசாமி கூறிய வார்த்தைகளை குறிப்பிடுவது மூலம் கிடையாது என்று கருத்து தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் கூறியது: RK நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்ட போது பழனிசாமி எனக்காக ஓட்டு கேட்டார். அவர் சொல்லிய அந்த உரையை இன்றைய சூழ்நிலையை நினைவுபடுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும், அன்றைய உரையில் பழனிசாமி அம்மா ஜெயலலிதா சொல்லியதை நிறைவேற்ற அண்ணன் டிடிவி தினகரன் வந்திருக்கிறார் என்றும் வார்த்தைகளை பேசியதாக, அதுவே அந்த நேர சம்பவத்திற்கு விளக்கம்தான் என ஆவேசமாக கூறியுள்ளார். தினகரன் தன்னோட பேச்சில் மேலும், அப்போது பலர் என்னை நீக்க வேண்டும் என்றும் 18 பேரின் அழுத்தம் போல தேவையில்லாத நடவடிக்கைகள் நடந்துவிட்டதாகவும் பழனிசாமி அப்போது சொன்னார். அந்த நிலையில் எதற்கு இன்று அவர் என்னை குற்றம் சொல்கிறார்? கட்சி அரசியல் முடிவு எளிதில் வரவில்லை எனவும் நடைபெற்ற மோதலுக்கும் கட்சியில் உள்ள வழிமுறைகளுக்கும் குற்றம் சாட்சியமாக சில விவரங்களை பகிர்ந்தார். அதிமுக உள்ளே நிலவிய பிரிவுகள், முன்னணி தலைவர்களின் நீக்கங்கள் மற்றும் மீண்டும் ஒருமித்தமுடைய வேண்டிய அழைப்புகள், இவை அனைத்தும் தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ளபோது கடுமையான அரசியல் பரபரப்பை உருவாக்கிவிட்டன. செங்கோட்டையனின் நீக்கம் தொடர்பாக அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட்டபடி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடியின் திட்டங்கள் மற்றும் அதன் எதிரான பேரிடையே சர்ச்சைகளும் தொடர்கின்றன. இனி அவதானிக்க வேண்டியது, இவ்வொரு முறையும் கட்சி உள்ளார்ந்த மோதல்கள் வெளிப்படையாக பதற்றத்தை அதிகரிக்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு அதிர்ச்சியாக மாறுமா என்பதுதான். மனித வரிசை மற்றும் கட்சி ஒழுங்கு மற்றும் முன்னணி தலைவர்களின் கலந்துரையாடல்களை அடுத்த காலகட்டத்தின் தீர்மானங்களை உருவாக்கும் என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறதாக தெரிகிறது. மேலும் இந்த தகவல்தான் நேரம் பார்த்து விளாசும் டிடிவி தினகரன் துரோகம் செய்தது யார்? எடப்பாடி பழனிசாமிக்கு குறும்படம் போட்ட டிடிவி தினகரன் என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, நம்ம போகிற இந்த வீடியோக்கள், இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.